உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்கே என் பொண்ணு வரமாட்டா. இப்ப அவ பொருளை நீ கொடுக்க போகுதியா இல்லையா? அத அவளே சொல்லிட்டான். இல்ல எசிக்கி, என் போன் சார்ஜர்ல இருக்கு, போய் எடுத்துறால. ஐயோ ஐயோ சௌந்தரம், இவன் நேரடியா அவகிட்ட பேசினா நம்ம மாட்டிக்கிருவோம்ல. நீ பயத்தை வெளியில காட்டிக்காதுக்கா. நான் நினைச்சது சரின்னு 2 பேருமே பேசிக்க மாட்டாங்க. தைரியமா இருக்கு. சரி. இல்லை ஆ நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. இல்ல என்னல ஆச்சு? இல்ல போன் புல் ரிங் போகுது, ஆனா எடுக்க மாட்டேங்க. இன்னும் ஒரு தடவை போடல. ஏலே, நீ எத்தனை தடவை போட்டாலும் எடுக்க மாட்டாளே. இல்ல அவ எடுக்கலன்னா என்னலே அர்த்தாது? மௌனம் சம்மதம். அப்பாவை அனுப்புறதுக்கு சம்மதம் தானே அர்த்தம். ஓ, நீ முதல்ல கிளம்பு. எதுவா இருந்தாலும் நான் பரணி கிட்ட நேர்ல வந்து பேசிக்கிறேன். இல்ல முத்துப்பாண்டி, என்ன பேச்சு பேசுத நீ? அவ கேட்டா இவன் கொடுக்கணும், அம்பட்டுதான் விஷயம். இதுல உங்களுக்கு என்ன வலிக்கு? மாமா, முத்துப்பாண்டி மாமா தான் அவரே பேசிக்கிறேன்னு சொல்றாருல, இப்ப நீங்க போக மாட்டீங்க? இவன் உன் அண்ணன் ஒரு மானம் கேட்டவன், நீ ஒரு எதுக்கு நான் அது ஏன் வாயால சொல்லிக்கிட்டு? இளைய முத்துப்பாண்டி, ரத்னா ஒன்னிய வேண்டான்னு சொல்லிதான் அந்த வெங்கடேசனை கட்டினான். அவன் கூட வாழ்ந்தாள பாத்தீங்களா? அதுவும் இல்ல. இப்ப அந்த வெள்ளவாத்தி, அதான் அந்த அறிவழக, அவன் பின்னாடி அந்த பைக்ல உட்காந்துக்கிட்டு இப்படி இறுக்கி பிடிக்கிட்டு அவன் பைக் ஓட்டுதான். அதான் தாலி கட்டவனுக்கு கோவம் வந்துருச்சு. எல்லாம் சவுந்தரம், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நானே மௌனம் சேர்ந்து தூக்கி போட்டு மீது. இந்த ஆள் அந்த ஸ்கூல்ல பேசுறதுக்கு அங்கேயே அவன் அடிச்சிருக்கணும். வீட்டு வாசல்லையும். இருங்க, என்ன பேசாம இருங்க. எது காலையிலே பிரச்சனை? மாமா நீங்க இருங்க, நான் பாத்துக்கிட்டேன். இத பாருங்க, மாமாங்கிற மரியாதைக்காக நான் வாயை திறக்காம இருக்கேன். இல்ல இங்கேயும் உங்க மரியாதை கெட்டு போயிடும், பாத்துக்கோங்க. வாயமோடு என்னத்தடி மரியாதை கெட்டு போயிடும். நீதனடி கண்டவன் கூட ஊரை சுத்திக்கிட்டு கட்டின புருஷனை துரத்தி விட்டவன். இத பாரு, உன்னை விட மானம் கிட்டு போனவனா என்ன? இல்லை என்ன உன் அப்பனும் அத்தையும் வந்து பேசிட்டு இருக்காவ, நீ நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? எங்களையும் தடுக்க நீ எதுவும் செய்ய மாட்ட. இல்லை இப்ப நீ அவங்கள துரத்த போறியா இல்லையா? இரு மச்சான். அத்த, இப்ப நீ வாய மூடல, நானே உன் மேல கை வச்சிருவேன், பாத்துக்க. போல சண்டி பயல, கேட்டதை கொடுத்த நான் எதுக்கிற கண்டதுக்கு பேசிக்கிட்டு போறீங்க? பொருளை கூட நான் போய்கிட்டே இருக்கேன். ஏலே, என் மருமக பொருளை நான் கொடுக்க முடியாதுல. ஏலே, நீ கொடுக்க முடியாதுல, நானும் போக மாட்டேன்ல. உனக்கு மருமகன எனக்கு மகளே அவ, நான் போக முடியாதுல. வாங்க வாட்ச்மேன் உள்ள பாரு. எதுக்கு இங்க தேவையில்லாம கூச்சல் போட்டுக்கிட்டு? தள்ள. ஏலே, நீ பெரிய ஆள் இல்ல, சௌந்தரமா சும்மாவா? வரம் இருக்கிறத அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேல ஏதாச்சும் தேவைன்னா அவளே வந்து எடுத்துட்டு போக சொல்லு. இப்ப நீ இங்க இருந்து கிளம்பல, நடக்கிறது வேற. தரணியோட பொருட்கள் எல்லாத்தையும் இப்ப நீ என்கிட்ட கொடுத்துட்ட. உன்னோட பொருளை நீ எப்ப எடுத்துக்க போற? ஏலே, அவன் பொருள் வா வீட்டுல என்னல இருக்கு? அவன் பொருள் இருக்கிற ஒரே பொருள் பரணி மட்டும்தான். கொண்டு வந்து விட்டுருவியா? இல்ல விளங்காதவனே, பரணி என் மக, என் பொருள். அவ கழுத்துல தொங்குதே தாலி, அது மட்டும்தான் இவன் பொருள். கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் அதையும் உன்கிட்ட திருப்பி கொடுத்துருவான். இந்த தகவலையும் அவளேதான் உங்ககிட்ட சொல்ல சொன்னா. அக்கா பாக்கா, நாம போலாம். போலாம் போலாம் போலாம். எடுத்துட்டு வா. வெயிட்டா இருக்கு. பாத்து பாத்து கல்லு வச்சுட்டு விழுந்துட போற, ஜாக்கிரதையா போ. சத்தம் வரக்கூடாது. ஆனாலும் உன்ன மாதிரி உசிப்பி விட்டு காரியத்தை சாதிக்க
உலகத்துல உன்ன மாதிரி அடிச்சுக்க ஆளே இல்லல. அந்த வெறும்பைய சமூகத்தை நீ யோசிக்கவே விடலையே. அதான்க்கா இந்த சவுந்தர பாண்டி. அக்கா இப்ப இங்க வந்து இந்த பிளேட் அப்படியே மாத்தி போட போகுதே, அத நீ மாத்திடாத. ஐயே, நான் வாயே திறக்கல சாமி. ஏடே பாக்கியம் பரடி, எங்க இருக்கீங்க? வாங்க சீக்கிரம் வாங்க. இங்க அப்பாடா, 2 பேரும் வெளியூருக்கு போகுதீங்களா? ரொம்ப சந்தோஷங்க. எப்ப கிளம்புதியே? எந்த ஊருக்கு போகுதியே? 2 பேரும் எந்த ஊருக்கு போனா என்ன? ஆறாமற ஒரு 4 வருஷம் கழிச்சு பொறுமையா வாங்க, இந்த வீடு நிம்மதியாவது இருக்கும். இல்ல அக்கா கிட்ட கூவா இருக்க. இல்ல இது ஏன் பேக் இல்ல, இது பரணியோட பேக், உன் அக்காவோட பேக். நானும் என் அக்காவும் வெளியில நின்னு பேசிக்கிட்டு இருந்தான். அப்ப அந்த வெறும்பைய சம்மு என்னடா உருன்னு பைக்ல வந்தான். டப்பு டப்புன்னு 2 பேக தூக்கி கீழே போட்டான். இது எடுத்துட்டு போய் உன் பொண்ணு கிட்ட கொடுத்துடு, இதுல அவளோட பொருட்கள் அம்புட்டு இதுக்குள்ளார இருக்குன்னு சொன்னா சர்ன்னு பைக் தூக்கிட்டு ஓடிட்டான். வேணாங்க, போய் சொல்லாதிய. என் மருமவன் அப்படிப்பட்டவன் கிடையாது. ஏடே, கூட சாட்சியா நின்னது நானு. என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துதான் அப்படி போட்டு போனா. இந்த அருபாக்கியம் உன்னோட அருமை அண்ணன் மவன் அன்பு மருமக அந்த வெறும்பைய சம்மம் தான் நேரடியா வந்து கொடுத்தான். சும்மா கொடுக்கல, பரணியோட அம்புட்டு பொருள் இதுல இருக்கு, இதை எடுத்துக்கிறேங்கிற சாக்குல அந்த பக்கம் உன் மக வர வேண்டான்னு சொல்லிடு மாமனாரே சொல்லிட்டு போறான். நானும் வாசல்ல நின்று பாக்கியம் பாக்கியம்னு கத்துறேன். ஒரு புள்ள பூச்சி கூட வெளியில வரல. பாக்கியம், நான் கூப்பிட்ட போய் நீ வந்திருந்தேன்னு வையி, அவன் நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி நீயே கேட்டிருப்ப. ஏல சௌந்தரம், உன் வீட்டுக்காரி தான் அப்படியே தேராட்டம் ஆடி அசைஞ்சில வந்து நிக்கிறா. அவ அப்பவே இல்ல சட்டுன்னு போயிட்டான். இவ இப்பதானே வந்து நிக்கா. இல்ல, வாசல் வரைக்கும் வந்தவன் வீட்டுக்குள்ள வராம எப்படி போவான்? இவ கூட தானே அவனுக்கு சண்டை. என் கூட என்னவா அவனுக்கு? அவன் என்னத்துக்கு உள்ள வந்து என்கிட்ட சொல்லாம போனா? மா, நிச்சயம் இதுக்கு 2ம் ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணுதுங்கம்மா. அவங்க நம்பாத. ஆமா, பிராடுத்தனம் பண்றோம். சாடாபுட்டி சொல்ல வந்துட்டியா? கேட்டி பரணி, இவங்க சொல்றாங்கன்னு நீ நம்பாதட்டி. ஒண்ணு பண்ணு, உடனே அவனுக்கு போன் பண்ணு. நீதான் இப்படி செஞ்சியான்னு அவன்கிட்ட கேள்வி கேளு. சீக்கிரம் டி. ஆமாங்கா, இவங்க வாயிலிருந்து ஒரு நாள் கூட உண்மை வந்ததே கிடையாது. ஆமாண்டி, ஒரே ஒரு போன் போடு சீக்கிரம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.